ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு nethrathreadarts. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் amigurumi கீச்செயின் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நீங்கள் கீச்செயின்ஸாக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே தொங்க விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வால் ஹேங்கிங் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே கூட தொங்க விட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த ஹார்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க. ஒரு ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. அதாவது என்னோடய விரல் சுற்றி நான் நூல் எடுத்துக்கிறேன். என் விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்றை ஃபஸ்ட் ஒனுக்கு அடியில் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு செயின் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் இந்த ரவுண்டுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ரவுண்டுக்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யானை எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ ஹூக் மேலே 2 லூப் இருக்கா, 2ஐயும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டேன்னா இதே மாதிரி நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறேங்க. அதில் இப்போ பாருங்கள், நான் 3 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டேன். இப்போ அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செகண்ட் ரவுண்ட் பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த 3 சிங்கிள் க்ரோஷெட்டையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேங்க. செயின் போட்டு இப்போ ஒவ்வொரு செயின் மேலேயும் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு நான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டேன். அதே செயினில் நான் இன்னொன்று போடுறேன். 2 போட்டேன்னா அடுத்த செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். அடுத்த செயினில் 2. மொத்தம் எனக்கு 6 சிங்கிள் க்ரோஷெட் கிடச்சிருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 4th ரவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்றில் நான் 1 போட்டுட்டேன். இப்போ அதே செயினில் நான் இன்னொன்று போடுறேன். 2 போட்டேன்னா இப்போ அடுத்த செயினில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். அதுக்கு அடுத்த செயினில் 2 போடணும். அதுக்கப்புறம் 1. இந்த மாதிரி நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டால் எனக்கு மொத்தம் 9 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டாக சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அந்த செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஒரு செயின் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். அதுக்கடுத்து வர 2 செயின்லேயும் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு செயினில் வந்து இப்போ நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். ஃபஸ்ட் ஒன் போட்டேன். இப்போ செகண்ட் ஒன். இப்போ அதுக்கடுத்து வர 2 செயினில் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடுறேன். இப்போது அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டால் எனக்கு மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். இப்போ நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிட்டேங்க. இப்போ 6th ரவுண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு செயின் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதுக்கப்புறம் வர 3 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். அப்படி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டோன்னா எனக்கு மொத்தம் 15 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும் இந்த ரவுண்டில்.
ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல அதில் போயிட்டு நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வர 3ல் ஒவ்வொன்றும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்னில் பண்ணுறேன். இப்போ அதே செயினில் இன்னொன்று பண்ணுறேன். இப்போ 2 பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வர 3 செயினில் ஒவ்வொன்றும் பண்ணுறேங்க. 1 2 3. இப்போ அடுத்த செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். இப்படி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணுங்கள். மொத்தம் 15 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். நான் பண்ணிட்டேன். இப்போ 7th ரவுண்ட் பண்ண போகிறோங்க. 7th ரவுண்டு என்ன பண்ணணுன்னா ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதுக்கப்புறம் வர 4 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஒன்னில் 2 போடுறேன். அதுக்கடுத்து வர 4 செயினுக்கு நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடுறேன். இப்போ அடுத்த செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டேன்னா எனக்கு மொத்தம் 18 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்குங்க. நான் முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஃபைனல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல அதில் போய்ட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 9 செயின்ஸில் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேங்க. ஒன் 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 போட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 9 செயினை ஸ்கிப் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல அதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல அதில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ண போகிறேன். அதாவது அடுத்த செயினில் போய் யானை எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த செயின்லேயும் போய் எடுக்கணும். இப்போ 3 லூப்ஸ் இருக்கா, 3ஐயும் சேர்த்து எடுக்கணுங்க. இதுதான் டிக்ரீஸ். இப்போ அடுத்த செயினில் நான் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். அடுத்ததில் நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். அதாவது அந்த செயினில் போயிட்டு அந்த யானை எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த செயின்லேயும் போயிட்டு அந்த யானை எடுக்கணும். 3 லூப்பையும் சேர்த்து வெளில எடுக்கணும். இப்போ அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் டிக்ரீஸ், 2 செயின் சேர்த்து. இப்போ மொத்தம் நமக்கு இந்த ரவுண்டில் 6 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இருக்குல்ல அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 3 டிக்ரீஸ் பண்ண போகிறோங்க. ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 6 செயினில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். 3 டிக்ரீஸ் பண்ணணுங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பண்ணுறேன். செயினில் போய் அந்த யானை எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த செயின்லேயும் போய் யானை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த 3 லூப்பையும் சேர்த்து வெளில எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நான் இன்னும் 2 பண்ணுறேங்க.
செகண்ட் ஒன் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஒன். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்கும்ல, அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நான் ஃபைபர் ஆட் பண்ணிட்டேன். ரைட் சைடில் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இப்போ நான் லெஃப்ட் சைட்லேயும் பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஸ்லிப் நாட் போட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த ஸ்கிப் பண்ண செயின்ஸ் இருக்குல்ல, 9 செயின்ஸ், அதில் ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு நான் வந்து என்னோடய ஹூக்கை விடுறேன். விட்டு அந்த யானை எடுத்துகிட்டு வரணும் இந்த பக்கம். இப்போ அந்த யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது அந்த 9 செயின்ஸ் இருக்குல்ல, அந்த 9 செயின்ஸ் மேலேயும் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. அப்போ எனக்கு 9 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கிடைக்கும். நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் ஃபைனல் வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போய் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த 9 செயின்ஸில் தாங்க நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரைட் சைட் பண்ணோம்ல, அதை அப்படியே திரும்பி பண்ணுங்கங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும், அடுத்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த ரவுண்டில் மொத்தம் எனக்கு 6 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டில் 3 டிக்ரீஸ் பண்ணணும். சேம் தான், அப்படியே ரைட் சைடில் பண்ணதை அப்படியே திருப்பி பண்ணுங்கள். நான் இதை ஃபுல்லாகவே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் நான் மறுபடியும் கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஹார்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்லங்க, அதுதான் நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ நம்மளோட ஹார்ட் கீச்செயின் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கள்ல. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.